மக்கள் நல்வாழ்வுக்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அம்மாவின் வழியில் அஇஅதிமுகவையும் தமிழகத்தையும் சின்னம்மா வழிநடத்தி செல்ல வேண்டும் என அவர்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடானு கோடி தமிழ் மக்கள் நெஞ்சங்களில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் நீங்கா புகழ் கொண்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்திய வண்ணம் உள்ளனர். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என பொதுமக்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர். அம்மாவின் வழியில் அஇஅதிமுகவையும் தமிழகத்தையும் சின்னம்மா வழிநடத்தி செல்ல வேண்டும் என அவர்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அமைச்சர்கள் டாக்டர் வி. சரோஜா, திருமதி வி. எம். ராஜலட்சுமி, திருமதி எஸ். வளர்மதி, முன்னாள் அமைச்சர் திருமதி கோகுல இந்திரா உள்ளிட்டோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். சட்டமன்ற உறுப்பினர் திரு வி. பி. பரமசிவம் தலைமையில் ஏராளமானோர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எங்களை விட்டு மறைந்து விட்டாலும் அவருடைய புகழ் இந்த உலகை விட்டு மறையாது. அவர் எங்களுக்காக விட்டு சென்றிருக்கின்ற பணிகள், அவர் கோடிட்டு காட்டியிருக்கின்ற பணிகள் அத்துணையும் அவருடைய வழியிலே நிச்சயமாக நாங்கள் மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு மருந்தாளர்கள் சங்கம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. இன்று அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு மருந்தாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு இரங்கல் இதய அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கு மாநில முழுதும் பல்வேறு நிர்வாகிகள் கூடி வந்திருக்கிறோம். தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை சிறார்கள் முதல் வயதான பெரியோர்கள் வரை அனைவரும் மருத்துவத்துறையிலே எந்தவித பணச்செலவுமின்றி எல்லாவித நன்மைகளும் பெற்று செல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு இந்தியாவிலேயே தமிழகத்தை மருத்துவத்துறையிலே முதன்மை மாநிலமாக மாற்றிய தங்கத் தாரகை மறைந்துவிட்டார் என்ற செய்தி எங்களுக்கு மிகுந்த பேரதிர்ச்சியை உருவாக்குகிறது. மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்த வரும் பல்லாயிரக்கணக்கான அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அஇஅதிமுக தலைமைக் கழகம் சார்பில் குடிநீர், உணவு பொட்டலங்கள், மருத்துவ வசதி உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன.